திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகே பெற்ற தாயை மகன் கொலை செய்திருக்கிறார். வெற்றிச்செல்வன் என்ற அந்த நபர் பெற்ற தாயை கொலை செய்திருக்கிறார். பைக் வாங்கி தராததால் தாயை கொலை செய்திருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க நாம் கேட்கலாம். நித்யானந்தன், தற்போதைய விவரங்கள் என்ன? கண்டிப்பாக ஷாம். அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அடுத்த கசிநாயக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஆதிமூலம் இவருடைய மனைவி வெங்கடேஸ்வரி. இவங்களுக்கு வெற்றிச்செல்வன், கோமதி என்ற 2 பிள்ளைகள் உள்ளன. இந்த நிலையில வெற்றிச்செல்வன் டீயை முடித்துவிட்டு சென்னையில் உள்ள ஆடிட்டர் உதவியாளராக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த நிலையில ஆதிமூலத்துக்கு சென்னையில் சொந்தமாக மற்றொரு வீடு இருப்பதாக தெரிகிறது. அதை விற்று பணம் தர வேண்டும் அல்லது விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் வாங்கி தர வேண்டும் என அவ்வப்போது தகராறுல ஈடுபட்டு வராரு. இந்த நிலையில கடந்த 2023ஆம் ஆண்டு ஆதிமூலம் நடத்தி வந்த டைலர் கடைக்கு சென்று வெற்றிச்செல்வன் தனது அப்பாவிடம் திரும்ப தகராறில் ஏற்படுறாரு. அப்போது பார்த்தோம்னா இருவருக்கும் ஏற்பட்ட தகராறுல ஆதிமூலத்தை கடையில் இருந்த கத்திரிக்கோலை எடுத்து 14 இடங்களை சராமரியாக குத்தி அங்கிருந்து தப்பிச் சொல்றாரு. இதனால பயந்து போன ஆதிமூலம் வெங்கடேஸ்வரி கசிநாயக்கம்பட்டியிலிருந்து வெளியேறி திருப்பத்தூர் நகர் பகுதியில் இருந்த பாவுசா நகர்ல உள்ள மற்றொரு வீட்டுல குடியேறி வசித்து வராங்க. இந்த நிலையில திரும்பவும் நேற்று இரவு பார்த்தோம்னா வெற்றிச்செல்வன் தனது அம்மாவை பார்க்க வந்துள்ளாரு. இதனால பயந்து போன அவருடைய தந்தை திரும்பவும் கசிநாயக்கம்பட்டி, அதாவது மனைவியை தனியா விட்டுட்டு அங்கிருந்து கசிநாயக்கம்பட்டிக்கு போறாரு. சாதகமாக பயன்படுத்தி கொண்ட வெற்றிச்செல்வன் அந்த மகன் என்ன பண்றாருன்னா இரும்பு ராடால வெங்கடேஸ்வரிய தலையில பலமாக தாக்கி கொலை செஞ்சுட்டு அங்கிருந்து தப்பி ஓடுறாரு. பின்னர் இதை அறியாத ஆதிமூலம் இன்று வீட்டு பார்க்கும்போது மனைவி ரத்த வெள்ளத்துல எடுத்து கேட்கிறாங்க. இது குறித்து திருப்பத்தூர் நகர போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கிறாங்க. பின்னர் விரைந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு உடல் அனுப்பி வைக்கிறாங்க. இது குறித்து எஸ்பி தலைமையில் தனிப்படை அமைச்சும் வெற்றிச்செல்வனை தேடியும் பணியில் ஈடுபட்டு வராங்க. அது சொத்துக்காகவே தந்தையை ஏற்கனவே குத்தி கொலை செய்ய முயன்ற மகன் தற்போது தாயை கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஷாம், விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.